இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டாட்டூ கல்ச்சர் வந்து ரொம்பவே அதிகமாகிருச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து டாட்டூ மேலே ரொம்பவே கிரேஸாக வந்திருக்காங்க. அதுவும் இந்த 2022 ரொம்பவே கிரேஸியாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாட்டூ போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு டாட்டூ போட்டுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் 3 இடத்துல டாட்டூ போட்டிருக்கேன். கையில் ஒன்று போட்டிருக்கேன், ஃபுல் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதுக்கடுத்து கழுத்தில் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த விரிஸ்ட் சைடில் வந்து போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 3 டாட்டூ போட்டிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி பார்ப்போமா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு டாட்டூ போடணும் ஆசை வந்த உடனே போய் போடக்கூடாது. எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, எனக்கு போடணும், மற்றவங்க போட்டிருக்காங்க, நான் உடனே போய் போடணுன்ட்டு அப்படியே போய் போடுவாங்க. என்ன டிசைன் தான் பரவாயில்லன்ட்டு ஒரு மொக்க டிசைன் சூஸ் பண்ணி போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 3-4 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. டாட்டூ போடணும் ஆசை வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். அதை பற்றி என்ன டாட்டூ போடலாம், எது மீனிங்ஃபுல்லான டாட்டூ, எது வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம ப்ரொஃபஷனுக்கு எது செட் ஆகும், நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டாட்டூவை சூஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 3 to 4 months கேப் எடுத்துக்கோங்க. அப்போ மட்டும்தான் நல்ல டிசைனை நீங்கள் வந்து போட முடியும். போட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபையாகவும் நீங்கள் வந்து இருப்பீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ டாட்டூ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து இருக்காங்க. போன வாரம் 1 வாரம் பழகினவங்க இருக்காங்க, 1 மாதம் பழகினவங்க இருக்காங்க, 10 வருஷம் பழகினவங்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாட்டூ ஆர்டிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் சொதப்பிடுவாங்க. அதுக்கடுத்தது லைஃப் லாங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடும். எனக்கு நடந்த ஒரு விஷயம், நான் ஃபஸ்ட்டு ஒரு டாட்டூ போட்டேன். ஒரு தெரிஞ்ச பையன்கிட்ட போட்டும்போது அது சரியாக போடாமல் பல்ஜ் ஆயிடுச்சு. அதை கவர் பண்ணுறதுக்காக தான் நான் ஹேண்ட்ஃபுல்லாக டாட்டூ போட்டிருக்கேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட மட்டும் நீங்கள் போங்க. அப்போ மட்டும்தான் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் கம்மியாக இருக்கேன்ட்டு போயிட்டு கையை கொடுத்து இல்லைனா பாடியை கொடுத்து அதுக்கடுத்து வந்து எதுக்குடா போனால் இதுக்கு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு ப்ரீமியமான டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட போங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து போங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் செக் பண்ணி பாருங்க, இல்லை யூடியூப்ல யாராவது வீடியோ போட அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாட்டூ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல தைரியம் வந்ததுக்கப்புறம் மட்டும் போங்க. ரொம்ப சீப் ப்ரைஸில் வந்து பண்ணால் நமக்கு வந்து மணி சேவ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணுவீங்க. நல்ல ப்ரீமியமான டாட்டூ ஸ்டுடியோ வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது, ஃபஸ்ட் டைம் நீங்கள் டாட்டூ போட போகிறீங்கன்னா பெருசாக போடக்கூடாது. எப்பவுமே மினிமலான டிசைன் சூஸ் பண்ணுங்கள், சின்ன டிசைன் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று போட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஓகே நான் மட்டும் பெருசாக போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெருசாக போட்டிங்கன்னா பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ டாட்டூ ப்ராசஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது ஹீல் ஆகிறது எப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக சின்னதாக வந்து போடுங்க. அது செட் ஆகிட்டு உங்களுக்கெல்லாம் ஓகே வாச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வேணால் கொஞ்சம் பெருசாக போடுங்க. அடுத்தது வந்து பொசிஷன், கரெக்டான பொசிஷனில் வந்து போடணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் டாட்டூ போடும்போது போன் மேலெல்லாம் போட்டிங்கன்னா பெயின் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். இந்த மணிக்கெட் ஏரியாவில், விரிஸ்ட் ஏரியாவில், இல்லைன்னா நெக் போனில், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெயினாக இருக்கும். அதை பேர் பண்ணுறதே கஷ்டம்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது நம்மளோட ஃபோராம் சைடில் வந்து நீங்கள் டாட்டூ போடலாம். அந்த இடத்துல பெருசாக பெயின் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி டாட்டூ போடுங்க. ரொம்ப பெயின் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, டாட்டூ ஸ்டுடியோ போன உடனே அவங்க நீடில்ஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்களா, புது நீடில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. போனோம் உட்காந்தோம் போட்டோம் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீடில்ஸ் அவங்க க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களா, புது நீடில் யூஸ் பண்ணுறாங்கிறத அவங்க கிட்ட ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீடில்ஸ் வந்து புதுசாக யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாட்டூ ஆர்டிஸ்ட்டுமே இதை வந்து பண்ணிடுவாங்க. பட் நம்ம கிராஸ் செக் பண்ணுறது தப்பு கிடையாது. கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது உங்கள் கையை வந்து கொடுங்க. அடுத்தது, இந்த தப்பை வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நேமை வந்து டாட்டூவாக போடுறது. நான் பார்த்த வரைக்கும் டாட்டூ போட்டவங்களில் 90% வந்து பிரிஞ்சு தான் போயிருக்காங்க. ஸோ டாட்டூ போட்டதுக்கப்புறம் அது கவரப் பண்ணுறதுக்காக அதை அழிச்சிட்டு அப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் பேரெல்லாம் போடாமல் இருக்கிறது பெட்டர். உங்கள் லவ்வை காட்டுறதுக்கு டாட்டூ போட்டு தான் காட்டணும்லாம் கிடையாது. அவங்கக்கிட்ட உண்மையாக நீங்கள் இருந்தாலே வந்து போதும். ஸோ பேர் குத்துறது, ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு அவங்களோட பேர் போடுறது, இதெல்லாம் வேணாம். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பண்ணாதீங்க. ஒருவேளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர், என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. முன்னாடி போட்டிங்கன்னா ரிஸ்க் இருக்குது. அடுத்தது, கலர்டு டாட்டூ. இதுவுமே நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக வந்து நம்மளுமே போடணுன்ட்டு போடுவோம். பட் கலர் டாட்டூவில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம டஸ்கி ஸ்கின் இல்லைனா ஒரு டார்க் ஸ்கின் டோனுக்கு வந்து அந்த கலர்ஸ்லாம் தெரியாது. சீக்கிரமாகவே அந்த கலர்ஸ் வந்து இப்போ டாட்டூ போட்ட உடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், போக போக வந்து அது லைட்டாக ஃபேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணுற மாதிரி
இருக்கும். ஒருவேளை நீங்கள் நல்ல கலரான பர்சன், ஃபேரான பர்சனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்க, டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க கலர் டேட்டூலாம் போடாதீங்க. அதுதான் வந்து நல்லது. அடுத்தது, ஒரு சில ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வந்து டேட்டூ போடுறது திங்க் பண்ணிட்டு வந்து போடலாம். ஃபியூச்சரில் வந்து நான் போலீஸ் ஆகணும் பிரதர்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணணும், போடாமல் இருக்கிறது பெட்டர். எதனால் சார்ன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் வந்து போலீஸில் வந்து ஒரு விஷயத்துக்காக என்னை செக் பண்ணாங்க. பைக்கில் போகும்போது செக் பண்ணாங்க. அந்த டைமில் டேட்டூ பார்த்து அவர் கேட்டார், எதனால் போட்டிருக்கேன்னு கேட்டால், எனக்கு பிடிச்சிருக்கு சார் போட்டிருக்கேன். ஏன் சார் எல்லாருமே வந்து போட வேணாம்னு சொல்கிறாங்க, போலீஸுக்கு வந்து போடக்கூடாது? நானே வந்து அவங்களை கேட்டேன். அவங்க சொன்ன விஷயம், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து திருடங்க, அதாவது தீவ்ஸ் வந்து போடுவாங்க, டேட்டூஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதே மார்க் அவங்க போட்டு டேட்டூ மாதிரியே நீங்களும் போட்டிருந்தீங்கன்னா உங்களையுமே வந்து சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது இப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ போலீஸாக இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி போலீஸ் வேலைக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா போடாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் சில ப்ரொஃபஷன்லாம் இருக்குது. நீங்கள் போகிற ப்ரொஃபஷனுக்கு வந்து டேட்டூ போட்டுறது ஓகேவா இல்லை அன்கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பெரிய டேட்டூஸ், இந்த மாதிரி ரொம்ப விசிபிளாக இருக்கிற டேட்டூஸ் எல்லாம் போடாதீங்க. இப்போ என்னோட ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், ஃபுல் டைம் நான் யூடியூபராக இருக்கேன். அண்ட் நான் பெருசாக வந்து இந்த ஒரு ஜாபுக்குமே போக போகிறது கிடையாது. நீங்கள் ஜாபுக்கெல்லாம் அதிகமாக போகிறீங்கன்னா பெரிய டேட்டூலாம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்க பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் விசிபிள் எந்த இடத்துல ஆகாதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோல்டர் மேலே வந்து போட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப் அண்ட் டிஷர்ட் போட்டாலுமே கவர் ஆயிரும், ஷர்ட் போட்டாலுமே கவர் ஆயிரும். அப்படி இல்லைனா வந்து பாடியில் வேறு ஏதாவது பார்ட்டில் வந்து நீங்கள் போடுறது வந்து பெட்டர். விசிபிளான பார்ட்டில் போடும்போது குட்டியாக போடுங்க, அதுதான் வந்து அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான் பிரதர்ஸ். நான் மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். புதுசாக டேட்டூ போடுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்குன்னு நம்புறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஆல்ரெடி டேட்டூ போட்டவங்க இல்லைனா நானே வந்து கிளியர் பண்ணுறேன், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து யார் டேட்டூ போடணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ பண்ணுது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா சரண் லைஃப் ஐடி பேர் செக் பண்ணி பாருங்க. இப்போ ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சரண் லைஃப் ஸ்டைல். அவ்வளோதான். இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.